அப்துல்லா, தந்தையே, தயவு செய்து அடம் பிடிக்காதே. முடியாது. இனிமேலும் என்னால் அங்கே போக முடியாது தந்தையே. ஏன் முடியாது? அந்த கிழவனை பார்த்தாலே எனக்கு கிளி பிடிக்கிறது. அவன் மோசக்காரன். மூடுவாயை. இந்த நஜ்ரான் பகுதியில் மரியாதை மிக்கவர் அவர். தன் தந்திரங்களால் மக்களை மயக்கியிருக்கும் மாயக்காரன் என்று சொல்லுங்கள். சூனிய கலையை கற்றுக் கொடுக்கும் ஆசானவர். ஆசானா? அருவருப்பானவன் என்று சொல்லுங்கள். அவன் முகத்தில் உள்ள தழும்புகள், சூம்பி போயுள்ள ஒற்றை கண், தழுதழுத்த அவன் பேச்சு, தொண்டையிலிருந்து வெளிவரும் மூச்சு, கூன் விழுந்த அவன் முதுகு, மேனிலிருந்து வரும் கெட்ட வாடை சகிக்க முடியவில்லை. அவையெல்லாம் வயோதிபத்தின் அடையாளங்கள், போலியின் அடையாளங்கள் என்று சொல்லுங்கள் தந்தையே. உளராதே. நீ இப்படி பேசுவதெல்லாம் அவருக்கு தெரிந்து விடுமா? உங்கள் கற்பனை எல்லை மீறி போய்விட்டது தந்தையே. ஏன்? நான் சொல்லுவதில் உனக்கு நம்பிக்கை இல்லை தந்தையே. நேற்று தன் கைத்தடியை எங்கேயோ வைத்துவிட்டு அதை காணவில்லை என்று எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருந்த அந்த கிழவனுக்கு நாம் இங்கு பேசுவது எப்படி கேட்கும்? நெருப்புக்கும் கல்லுக்கும் முன் அமர்ந்து வாய்க்கு வந்தபடி உளறிக் கொண்டிருக்கும் சித்தம் கலங்கிய பித்தனை, மந்திரவாதி என்று ஏமாற்றும் தந்திரக்காரனை நாம் எப்படி நல்லவர் வல்லவர் என்று நம்புவது தந்தையே? உனக்கு புத்தி கெட்டு விட்டது. நான் தெளிவாகவே இருக்கிறேன். இங்கே பார். சொல்லுங்கள். இந்த நஜ்ரான் பகுதியில் உன் வயதை ஒத்தவர்கள் எல்லோரும் அந்த வயோதிபரிடம் சூனியம் கற்கச் செல்கின்றனர். தான் இருப்பதற்கு முன்னர் தனக்கு தெரிந்த அந்த கலையை மற்றவர்களுக்கு போதிக்க நினைக்கும் அந்த வயோதிபரை நீ தவறாக புரிந்து வைத்திருக்கிறாய். உன் மனது குழம்பி இருக்கிறது அப்துல்லா. இங்கே பார். இந்த தேசத்து அரசரே அந்த மந்திரவாதியின் ஆலோசனையை கேட்டுத்தான் தன் காரியங்களை செய்கிறார். இந்த நஜ்ரான் பகுதியை அந்த முதியவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. ஆனால் நீ அவரை குறை சொல்கிறாய். இங்கே பார். வீணாக என்னிடம் படம்பிடிக்காதே. முதலில் அவரிடம் செல். சூனியக்கலை கற்றுக்கொள். தந்தையே, நான் இனிமேல் ஒரு வார்த்தை பேசாதே. சீக்கிரம் கிளம்பு. இன்றையில் 2 நாட்கள் பட்டினி கிடப்பாய். அவரிடம் சென்று உன் அதிக பிரசங்கிதனத்தை காட்ட நினைக்காதே. சீக்கிரம் கிளம்பு. காடல் நீருக்குள் நீந்திக் கொண்டிருக்கும் இவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. ஒருவரின் பலவீனத்தை அவரது பலமாக பார்ப்பது எத்தனை அறிவீனம்! இனிமேலும் தந்தையுடன் தர்க்கிப்பதில் பயனில்லை. முள்ளை முள்ளால் எடுப்பதே புத்திசாலித்தனம். தந்திரக்கார கிழவனே, இரு, உன் முகத்திரையை கிழிக்கிறேன். மகனே, சற்று நில். சொல்லுங்கள். நானும் சில நாட்களாக அதோ அங்கே தெரியும் என் கூடாரத்திலிருந்து இப்பக்கமாய் வருவோரையும் போவோரையும் கவனித்து வருகிறேன். இந்த நகரத்திலிருந்து உன் வயதில் இருக்கும் எல்லோரும் சற்று தொலைவில் உள்ள அந்த கிராமத்துக்கு தினந்தோறும் சென்று வருவதை நான் காண்கிறேன். மகனே, அதன் காரணத்தை நான் அறியலாமா? பெரியவரே, இந்த நஜ்ரான் பகுதிக்கு நீர் புதியவரா? ஆமாம், என் பெயர் பைமயூன். பெரியவரே, உமக்கு மந்திர தந்திர மாயாஜாலங்களில் நம்பிக்கை உண்டா? ஏன் கேட்கிறாய்? உண்டா இல்லையா சொல்லுங்கள். அவற்றை நம்புவதற்கு அவசியமே இல்லை. காரணம்? அதற்கான பதில் உன் கேள்வியிலேயே இருக்கிறது. கேள்வியிலா? மந்திரம் என்றாய், தந்திரம் என்றாய். தந்திரம் என்றால் அது எப்படி உண்மையாகும் சொல்? உண்மைதான். இதைத்தான் நானும் என் தந்தையிடம் கேட்டேன். அதற்கு அவர் என்ன சொன்னார்? என்னை அதிக பிரசங்கி என்றார், ஆத்திரப்பட்டார், என்னை திட்டினார், பட்டினி போடுவதாய் மிரட்டினார். தூரத்தை இருக்கும் அந்த மாய கிழவனிடம் நான் தினமும் செல்ல வேண்டுமா? மந்திர தந்திரங்களை அவனிடம் படிக்க வேண்டுமா? அவன் கற்றுக் கொடுப்பதை நீ நம்புகிறாயா? ஒருபோதும் இல்லை பெரியவரே. அவனை மோசடிக்காரன் என்கிறாயா? தன் வயிற்று பிழைப்பிற்காக அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பவர்களை வேறு என்னவென்பது? அவனை அதிகமானோர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவன் செய்யும் மாயாஜால கண்கட்டி வித்தையை நிஜம் என்று நம்புகின்றனர். இங்கே போலிகளுக்குத்தான் மரியாதை என்கிறாயா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? நீ புத்திசாலி, ஆனால் ஆதரவற்றவன் பெரியவரே. அப்படி சொல்லாதே மகனே. பெரியவரே, உங்களிடம் என்ன கேட்க போகிறாய்? நான் இவ்வழியே செல்லும் போது உங்கள் கூடாரத்தின் பக்கம் என் பார்வைப்படும். நீங்கள் நிற்பதும் குடிவதும், உங்கள் நெற்றியை தரையில் வைப்பதும், வானத்தின் பக்கம் கைகளை ஏந்திக் கொண்டு பிரார்த்தனை செய்வதும், அவையெல்லாம் என் வணக்க வழிபாடுகள். வழிபாடுகளா? வணக்கமா? ஆமாம் மகனே, என் ரப்பினை நான் தொழுகிறேன். என் தேவைகளை அவனிடம் மட்டுமே கேட்கிறேன். அவனும் கொடுக்கிறான். அவனுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். ரப்பு, தொழுகை? ஆமாம் பெரியவரே, நீங்கள் நீங்கள் யாரை தொழுகிறீர்கள்? உன்னையும் என்னையும், ஏன் இந்த அகிலத்தையும் படைத்தவனை, படைத்தவனா? ரட்சித்து காப்பவனை,
வல்ல நாயன் அந்த அல்லாஹுவை. அல்லாஹ் அல்லாஹ்வே அல்லாஹ் ஆமாம் ஆமாம் மகனே, அவன் தனித்தவன், தனித்தவன், இணை துணையற்றவன், துணையற்றவனா? அன்பாளன். உங்கள் வார்த்தைகளை கேட்கும்போது என் அகமும் புறமும் ஆனந்தம் கொள்கின்றன. மீனி சிலிர்க்கிறது. இருண்ட என் இதயத்தில் உண்மை என்னும் வெளிச்சம் பிரவாகிப்பதை நான் உணர்கிறேன். பெரியவரே, உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். மறுபடியும் சந்தேகமா? என் சந்தேகம் தான் தீர்ந்து விட்டதே. தீர்ந்து விட்டதா? ஆமாம். அழுக்குகளால் நிரம்பி கிடந்த என் அகத்தை அல்லாஹ் என்ற வார்த்தை கொண்டு, அவன் கண்ணியத்தை கொண்டு, அவன் வல்லமையை கொண்டு பரிசுத்தப்படுத்தி விட்டீர்கள். பெரியவரே, நான் அந்த அல்லாஹ்வை நம்பிவிட்டேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவனே என் இரட்சகன். தயவு செய்து வல்லநாயன் அந்த அல்லாஹ்வை வணங்கும் முறைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆகட்டும் மகனே, ஆனால் இப்போது இந்த விடயத்தை வேறு யாரிடமும் சொல்லிவிடாதே. இங்குள்ள அரசன் கொடுமையாளன். உண்மைதான். சூனியத்தினை நம்பி அதற்கு ஆதரவு கொடுப்பவன், மந்திரக்கார கிழவனையே அதிகம் நம்புபவன். அவசரம் ஆபத்தில் முடியலாம். ஆனால் நிச்சயம் உனக்கான ஒரு நேரம் வரும். உன் ஈமானிய நம்பிக்கையின் உறுதி அப்போது தெரிய வரும். மகனே, சொல்லுங்கள். அதுவரை ரகசியம் பேணிக்கொள். புரிந்ததா? புரிந்தது பெரியவரே, எனக்கு நன்றாக புரிந்தது. நல்லது மகனே, என் இருப்பிடம் வா. வல்லநாயன் அல்லாஹ்வை பற்றியும் அவனை தொழும் முறை பற்றியும் உனக்கு நான் சொல்லித் தருகிறேன். நல்லது பெரியவரே, மிக்க நன்றி. என்ன, என் ஈமானிய உறுதி ஒரு நாள் தெரிய வருமா? அந்த நாளுக்காகத்தான் நானும் காத்திருக்கிறேன். என் தண்டனையிலிருந்து நீ எப்படித்தான் தப்பிக்கிறாய்? அது என் இறைவனின் நாட்டம். நாட்டமா? இறைவனா? ஆமா. என்ன உளறுகிறாய்? உன் போன்ற அநியாயக்கார அரசனுக்கு உண்மைகள் என்றும் உளறுகள் தான். மூடு உன் வாயை. என் மூதாதையர்களின் நம்பிக்கைகளை சிதைத்தாய், சூனியக்கலையை மறுத்தாய். நஜ்ரான் பகுதியே மதித்த நம் மந்திரக்காரரை வெறும் தந்திரக்காரர் என்று வெறுத்தாய். அது மட்டுமா, நோயாளர்களை குணப்படுத்துகிறாய், கேட்டால் என் இறைவனின் நாட்டம் என்கிறாய். இறைவன் ஒருவன் என்கிறாய், அவனே வணக்கத்துக்குரியவன் என்று போதிக்கிறாய். சாமிரின் மகனே, உன்னை கொண்டுவிட எத்தனை முறை நானும் முயன்றேன். முதலில் மலையின் உச்சியிலிருந்து நீ தள்ளப்பட்டாய், கடலின் நடுவே தூக்கி வீசப்பட்டாய். ஆனால் உனக்கு எந்த ஆபத்தும் நிகழவில்லை. ஒவ்வொரு முறையும் தப்பித்துக் கொள்கிறாய். இங்கே பார். சொல். மக்களிடம் செல். நீ செய்யும் அற்புதங்கள் எல்லாம் சூனியக்கலை என்று சொல். நீ கற்ற மந்திரங்களின் மகிமை என்று சொல். தயவு செய்து உன் மார்க்கத்தை விட்டுவிடு. உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன், மன்னித்து விடுகிறேன். முட்டாள் அரசனே, என் ஈமானிய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தாதே. அசத்தியத்தை அழிக்கும் சத்தியத்தின் மகிமையை நீ இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை? அதற்கு அவசியமில்லை. என் ஒரே தேவை நீ சாக வேண்டும். அரசனே, நீ என்னை கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. வழியா? ஆமா. இருக்கிறதா? ஆமா. அதை இப்போது என்னிடம் சொல். ஏக இறைவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? ஆமா. நானா? ஏக இறைவனையா? ஆமா. அது மாத்திரம்தான் உனக்கு இருக்கும் ஒரே வழி. வழியா? இவன் என்ன சொல்கிறான்? ஏக இறைவனை நான் ஏற்றுக்கொள்வதா? எனக்கும் என் ஆட்சிக்கும் அது எத்தனை அவமானம். சரித்திரம் என்னை மதிக்குமா, மன்னிக்குமா? சே, இவன் சொல்வதை கேட்காது இப்படியே விட்டுவிட்டாலும் இந்த நஜ்ரான் மக்களையே தன் ஓரிர கொள்கையின் பால் ஈர்த்து விடுவானே. தலைக்கு வருவது தலைப்பாகையுடன் போகட்டும். அரசே, ஏன் இந்த யோசனை? சரி, உன் ஓரிர கொள்கையை நான் ஏற்கிறேன். ஏற்கிறீர்களா? மிக்க மகிழ்ச்சி அரசே, மிக்க மகிழ்ச்சி. இஞ்சில் எனும் வேதத்தினை அருளியவனை நான் உண்மைப்படுத்துகிறேன். நன்றி அரசே, நன்றி. இப்போது நீர் என்னை கொள்ளலாம். அதற்காகத்தானே காத்திருக்கிறேன். பிடியுங்கள், பிடியுங்கள். இந்த தடியால் என் மீது அடியுங்கள் அரசே, என் மீது அடியுங்கள், அடியுங்கள்.